எனக்கு செய்ய போகிறது முறுக்கு. இது வந்து வரமிளகா முறுக்கு, அதாவது தீபாவளி ஸ்பெஷல். இதுக்கு வந்து என்னென்னா தேவையானது எள்ளு, பொட்டுக்கடலை, அதாவது ஆப்ஷனல் தான் சீரகம், பட்டர். இதை நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அரிசியும் வரமிளகாயும் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முறுக்கு. முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 1/2 கிலோ வந்து அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், 10 வரமிளகா. இந்த 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 125 கிராம்ஸ் வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சலித்து வச்சுக்கணும். வெண்ணெய் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 50 கிராம்ஸ் போட்டால் போதும், இல்லைனா வந்து அது வந்து எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வந்துடும். தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இது வந்து சமையல் சோடா, ஒரு சிட்டிகை, கொஞ்சமாக சீரகம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயம் இதில் இருக்குது, அது வாசனை போகுங்கிறதுனால நான் மூடி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன், இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மிளகாய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும், இல்லைனா வந்து கலர் வந்து அப்படியே சக்கையாக மாட்டிக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த அரிசி வந்து நம்ம கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதையும் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து அரிசி போட்டுக்கலாம். கம்மியாக போடுங்க, அதாவது தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மிளகாய் வந்து டைரெக்டாக போட்டுனா சக்கை மாதிரி ஆயிரும், அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும், அதாவது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதாவது அரிசி, வரமிளகாய், உப்பு இதை வந்து ஆட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் எள்ளு, இதையும் நம்ம ஒரு சிட்டிகை சோடா மாவு இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து என்னென்னா இப்போது பொட்டுக்கடலை மாவு நான் வந்து அரைச்சி, அதாவது மிக்சியில் அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன், இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாமே அளவு என்னென்னா 1/2 கிலோவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பழகிறவங்க வந்து 1/2 கிலோ இல்லைனா 1/4 கிலோ எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 கிலோ எடுத்துட்டுனா உங்களால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து செஞ்சு பழக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க வந்து 1/4 கிலோ அரிசி, பொட்டுக்கடலை வந்து 75 கிராம்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 50 கிராம்ஸ் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். பட் 50 கிராம்ஸ் போட்டோன்னா எப்படி வரும்னு தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதே போதுன்னா நம்ம விட்டுறலாம், தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 30 கிராம்ஸ் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும் முறுக்கு, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு ஆட்டிருக்கு, தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கடலை எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா காயிட்டும். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காயிலன்னா என்ன ஆகும்னா பொங்கி வந்துடும், அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு வந்து புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து
நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போடுறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 2 மட்டும் போடுவோம். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்லா அகலமான இது எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் எல்லா முறுக்கையும், அதாவது அரைப்படி மாவில் வந்து மினிமம் ஒரு 40 முறுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். பொறுத்து பாசிப்பருப்பு லட்டு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதே அளவு கப்பில் நான் சுகர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ஜாஸ்தி வேணும்னா அதே அளவு எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா நம்ம இதை விட அந்த 1 கப் விட நம்ம குறைச்சிக்கலாம். இதுக்கு வந்து கீ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். அதாவது என்ன வறுக்கிறதுனா கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம கீ எதுவுமே விட வேண்டாம். நம்ம கீ விட்டோன்னா அந்த பதம் மாறிடும். இது வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். தீயை விடாமல் பார்த்துக்கணும். இந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் இது ரெண்டுமே வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வாசம் வரும் வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். அதே மாதிரி தீயக்கூடாது. இது வந்து மினிமம் வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தா தான் அந்த பதம் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா, அதாவது என்னென்னா அப்படியே விட்டோன்னா தீஞ்சு போயிடும். நம்ம நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா வறுபடும். இப்போது 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பொன்னிறமாகிறதுக்கு நம்ம முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடே வந்து போதும் நம்மளுக்கு. இந்த கடாயில் இருக்கிற சூட்டுக்கு நம்ம வந்து இன்னும் 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை நம்ம லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது லைட்டாக வறுத்துட்டு ஒரு சின்ன இதில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யையும் நம்ம உருக்கி வச்சுட்டோன்னா, அதாவது சூடாக நம்ம ஊற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டிங்கனாலே போதும், நல்லா உருகிடும். ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை அரைச்சிட்டு பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இது கூட ஏலக்காய் போட்டுக்கலாம். சுகர் வந்து நம்ம வேணால் கம்மி பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஜாஸ்தி போட்டு அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டாவே போதும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ நெய் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு சுக்குப்பொடி வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். நெய் ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கிறதுனால நல்லா சூடு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே நல்லா டைட்டாக பிடிச்சா நல்லா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிங்கனாவே ஈஸியாக வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே ஷேப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் கிரேப்ஸ், பிஸ்தா இது எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.